நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததால் தற்காலிக வகுப்பறை அமைக்க ஆசிரியர்களும் ஊர் மக்களும் நன்கொடை அளித்துள்ளனர். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் மேலப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 30ஆக இருந்த மாணவர் எண்ணிக்கை தற்போது 93ஆக உயர்ந்துள்ளது. மாறுபட்ட கல்வி முறையும் பல்வேறு ஊக்க நடவடிக்கைகளும் தான் இந்த ஆரோக்கியமான மாற்றத்திற்கு காரணம். தனியார் பள்ளி மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்களிடையே கற்கும் ஆர்வம் அதிகரித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார்கள் ஆசிரியர்கள். யோகா, நடனம், ஓவியம் அனைத்து துறைகளையும் அவங்க சிறந்த ஒரு வல்லுநர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒவ்வொருக்கும் தனி கவனம் செலுத்தி அவங்கள ஒவ்வொரு மாணவர்களையும் அதில் ஒரு சிறப்பான இடத்தை அடைய வச்சுருக்கோம். அதையும் தாண்டி பாடம் அதெல்லாம் இல்லாமல் ஒழுக்கம் மாணவர்களுக்கு அந்த பண்பு அது வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரியர்களின் ஊக்கத்தினால் பள்ளியில் தபால் நிலையம், வங்கி, சுயதேவை நியாய விலைக்கடை போன்றவை மாணவர்களால் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பள்ளியில் மாணவர்களின் தேவையை அறிந்து கொள்ள சட்டப்பேரவை கூட்டமும் நடத்தப்படுகிறது. இதில் முதல்வர், கல்வி அமைச்சர், நிதியமைச்சர் போன்ற மாணவ பிரதிநிதிகள் மாணவர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலம் அவர்களின் தேவையை ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்தி நிறைவேற்றிக் கொள்கின்றனர். மேலும் குதூகலம் என்ற மாத இதழை மாணவர்களே நடத்தி வருகின்றனர். எங்க சார் நல்லா சொல்லித்தராங்க. எப்படி இங்கிலீஷ்னா படிக்கணும், எந்த சவுண்ட்ஸோட படிக்கணும் அப்படின்லாம் எங்க சார் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் முதல்ல பேசிக் சொல்லி தந்துட்டு அப்புறமேட்டு அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தராங்க. மேலப்பட்டி ஊராட்சி பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்ததால் தற்போது 3 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாணவர்களுக்கு போதிய வகுப்பறை வசதி இல்லாததால் கூடுதலாக தற்காலிக வகுப்பறை அமைக்க ஆசிரியர்களும் பொதுமக்களும் நிதியளித்திருப்பது பலரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கு பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுவது ஆரோக்கியமான சமுதாயத்திற்கான அடித்தளம் என்பது மறுக்க முடியாத உண்மை. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து ரவிக்குமார்.